டார்லிங். டேய் யாரா நீங்க? என் வீட்ல என்னடா பண்றீங்க? சொல்லுங்கடா. எப்பறா என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? டேய் சார் பயப்படாதீங்க, என் பேர் ஜெய். நான் தான் உங்க பர்ஸை காப்பாத்தினவன். அதுக்கு இங்க என்னடா பண்றீங்க? ஜாக். டேய் அவளை ஏன்டா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? ஜாக் ஹெல்ப் மீ நோ ப்ளீஸ். சார் நான் அவளை கட்டி போடலன்னா உங்க பணம் நகைலாம் எடுத்து ஓடி போயிருப்பா சார். அவ பெரிய திருடி சார். என்னது? என் பர்ஸ். இதெல்லாம் அவகிட்ட இருந்து நாங்க புடுங்கினது. 1 2 3 4 அப்பாடா. திருடி. யோ நேயா திருடி? ஆமா நான் திருடி, நீ பொம்பளை பொறுக்கி. நான் அவரா பேசுறேன். டேய் நீங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி? சார் நேற்று இவ எங்கள் வீட்டில் பூந்து திருடிட்டா. பிடிக்கலான்னு பப்புக்கு வந்தோம். அங்கே இவகிட்ட நீங்கள் ரொம்ப போன பானை மாதிரி வழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் வழிஞ்சு முடிக்கட்டோன்னு வெயிட் பண்ணோம். உங்கள் கூட பிக்கப் ஆகி இங்கே வந்துட்டா. பின்னாடியே வந்து பிடிச்சிட்டோம். சரி சரி எல்லாரும் வெளியே போங்க. என்ன வெளியில் அனுப்புறீங்க? போலீஸில் பிடிச்சி கொடுக்கலையா? ஏய் சொட்டமண்டையா. எஸ். நான் கோத்து விடுறியா? சாரே போ சொல்லிட்டாரு, வந்து அவுத்து விடியா? அழகான பொண்ணை கட்டும்போது ஆனந்தமாக இருக்குது, அவுத்து விடும்போது அவஸ்தையாக இருக்குது. ச்சே என்ன மனுஷங்களோ. நீங்களும் திட மாட்டீங்க, என்னையும் திட விட மாட்டீங்க. சரி 1000 ரிங்கட் குடியா. எதுக்கு? நான் தர மாட்டேன். தர மாட்டியா? 2 வயசானவங்களும் ஒரு வயசு பையனும் என்ன கடத்தி கற்பழிக்க ட்ரை பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்னை பற்றி சொன்னால் போலீஸ் நம்ப மாட்டாங்களே. ட்ரை பண்ண தானே சொன்னேன். அப்போ நம்புவாங்களே. 1000 ரிங்கட் கொடுத்துருங்க சார். போ. வெள்ள தானே வருவ, வாடி உன்னை வச்சுக்கிறேன். என்ன போயா மட்காடு. ரொம்ப தேங்க்ஸ்பா. மறுபடியும் என்னை காப்பாத்துறதுக்கு என்னுடைய சின்ன கிஃப்ட் 1000 ரிங்கட். என்ன சார் திருநூலுக்கும் 1000 ரிங்கெட்டு, பிடிச்சி கொடுத்தவனுக்கும் 1000 ரிங்கெட்டா சார்? ரொம்ப சாரிப்பா, ரொம்ப சாரி. பணத்தை கொடுத்து உன் தன்மானத்தை நான் காயப்படுத்திட்டேன். ரொம்ப சாரி, மன்னிச்சிடு. அவனுக்கு தான் சார் இந்த தன்மானமெல்லாம். நானும் உங்களை மாதிரி மானங்கட்டவன் தான் சார். யோ என்னையே உன்னோட சேர்க்கிறேன் சார். அதான் புது படம் போஸ்டர் மாதிரி காமிச்சிங்கல்ல சார். பார்த்ததுக்காக ஒரு 10 ரிங்கெட்டு கொடுக்க கூடாதா சார்? கொடுத்துட்றேன். யார்கிட்டையும் சொல்லிடுறேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. வா தம்பி, உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ, நான் தேவையான கால் பண்ணுறேன். என்ன ஏன் சானியா மொந்த மாதிரி இருக்கா? ஒன்னெல்லாம் 1.5 தடவை கொள்ளணும்டா. வெள்ளையா இருந்தால் பத்தாது, விவரமாக இருக்கணும். அந்த ஆள் தர்மபிரபு ஏதோ பரதாவப்பட்டு 1000 ரிங்கெட் எடுத்து கொடுத்தாக்க வாங்கி பேசாமல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வராமல் அவளுக்கு அவ்வளோ இவளுக்கு அவ்வளோன்னு கணக்கு கேட்டு காரியத்தையே கெடுத்துட்டா கௌதாரி. அந்த 1000 ரிங்கெட் இருந்திருந்தாக்க நான் 1 மாதத்துக்கு ஜாலியாக செலவு பண்ணியிருப்பேன். உன்னால இப்போ 1000 ரிங்கெட் நஷ்டம். என்ன 1000 ரிங்கெட் குதிக்கிற? அதான் பிச்சை எடுத்து 10 ரிங்கெட் வாங்கிட்டல, மொத்தம் 990 தான் நஷ்டம். குத்துனா குப்புற விழுந்துருவேன். அந்த 10 ரிங்கெட்டுக்கு பங்குக்கு வரியா? அந்த 10 ரிங்கெட்டை அவர் எனக்கு கொடுத்தது அன்பளிப்பு. அதுலேருந்து சல்லி காசு தரமாட்டேன். கருப்பாக இருந்தாலும் கருத்தாக இருப்பேன். அட போயா. திருநூனுக்கும் 1000 ரிங்கெட்டு, பிடிச்சி கொடுத்தவனுக்கும் 1000 ரிங்கெட்டு, அதை போட்டு கொடுங்க அர்த்தத்தில் நான் கேட்டேன். அந்த ஆளுக்கு என் மாடுலேஷனும் புரியாமல் மண்ணங்கட்டியும் புரியாமல் கொடுத்த காசையும் பிடிங்கி வச்சுட்டான் கூறு கட்டவன். சரி சரி வந்து தொலை. ஹலோ. வாடா என் ஜேம்ஸ் பாண்ட். நீ என்ன ஜெய்யா இல்ல ஜெய்சங்கரா? உனக்கு ஏன்டா அது வேண்டாத வேலை? ஏய் நீ எப்படி என் காரை திறந்த? ஏய் இத காரன் சொன்னா காது மேலே அடிப்பேன். இவ்ளோ ஈஸியா திறக்க முடியும் தெரிஞ்சிருந்தா நேத்தே திருடி இருப்பேன்ல. ஏய் என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? நீ திருடினதுக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். தோடா போலீஸ் கூப்பிடலாமா? அவங்க வந்தா தெரியும் எது பெரிய தப்புன்னு. திருட்டா கடத்தலான்னு கூப்பிடலாமா? சரி 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 விடு 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 விடு. முடிஞ்சதை பற்றி மூலக்காரன் பேச மாட்டான்னு 3000 திவ்ய பிரபந்தத்தில் முந்தானே தான் மூமேத்தா எழுதியிருக்கிறாரு. 3 ரிங்கெட்டு தான் கொடுத்து வாங்கி படிச்சு பாரு. இவனுக்கு தான் அறிவில்ல, சின்ன பையன். யோ நீ அதை எடுத்து சொல்லக்கூடாது. ஹலோ நான் தான் சின்ன பையன், அவன் ஜெய். கிண்ண வளர்ற சின்ன பையன் என் பேரு. ஆளுதான் சரியில்லை, பேருமா? ஏய் நகரே. ஏய் இங்க ஓடுற, உன்னால எனக்கு லாஸ், நஷ்டஈடு கொடு. கையேறி டென்ஷன் பண்ணாத. நானே டெய்லி சாப்பாடுக்கு பிளான் பண்ணிட்டு வாழ்றவன். அப்பவா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணலாம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 2 பேர் இல்லை 3 பேர். ஏய் கம்னர்ரா. ஏய் நீ கம்னர்ரா. இவன் ஒரு வேஸ்ட் விட்டுமா. இவங்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிறது ஒன்று தான், புல்லு பிடுங்க சொல்கிறதும் ஒன்று தான். என்னடா முறைக்கிற? இந்த பாருமா, நாம் 3 பேர் சேர்ந்து திருடலாம். நான் ரெடி. நான் ரெடி இல்லை. அப்போ நாம் 2 பேர் தான். நீ ரெடியா? நான் ரெடி தான், ஆனா உன் பேரை நான் வழி கொண்டு வா. அவனை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஓகேவா? ஓகே. உனக்கு பொண்ணுங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியலடா. ஹலோ சொல்லுங்க சார். நான் வெளில தான் இருக்கேன். ஏய் யாரா? போ 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 போ. தொண்ணு பேசிக்கலாமே. அந்த 990 ரிங்கெட்டை வாங்கிட்டு வந்துரு. சார் வாப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் உடனே வர சொன்னேன். சொல்லுங்க சார்.
என்ன பண்ணிட்டு இருக்க? தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சார். தாத்தா என்ன பண்றாரு? அவர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு சார். யோ, என்ன வேலை பார்க்கறேன்னு கேட்டேன். வேலை என்ன எதுவும் ஸ்பெஷலா பாக்குறது இல்ல சார். எனக்கு ஒரு வெட்டி பையன் தேவை. நான் ஒரு 6-7 நாள் இங்க இருப்பேன். ஓகே, நீ எனக்கு பர்சனல் பாடி கார்டா வந்துரு. தினமும் 1000 ரிங்கெட் கொடுத்துறேன். தேங்க்யூ சார். எனக்கு கராத்தேக்கும் ஃபுல்லா தெரியும் சார். அப்படின்னா இன்னும் 200 ரிங்கெட் சேர்த்து கொடுக்குறேன். ஆனா நான் ஃபோன் பண்ண உடனே 10வது நிமிஷத்துல நீ இங்க இருக்கணும். 8வது நிமிஷத்துல இங்க இருப்பேன் சார். டே ஆர்வ கோளாறு, 10வது நிமிஷத்துல தான் இங்க இருக்கணும். ஓடி போயிரு. ஓகே பாஸ், ஓடி போயிடுறேன் பாஸ். ஹேய், இன்னும் போலியா நீ? எது கூப்பிட்டாவா? உங்ககிட்டயே சொல்லணும். என்கிட்ட சொல்ற? உங்ககிட்டயே சொல்லணும். டேய், நான் உன் தாத்தாடா. உன்னை மார் மேலேயும் தோல் மேலேயும் தூக்கி வளர்த்த தாத்தா. போடாங்க. டேய், மரியாதை மரியாதை. வீணா தாத்தாவோட தற்கொலைக்கு காரணமாயிடாத. எதுக்கு கூப்பிட்டான்னு சொல்லு. இன்னிலிருந்து நான் தான் அவருக்கு பாடி கார்டா. ஒரு நாளைக்கு 1000 ரிங்கெட் சம்பளம். இன்ஜினியர் இறக்கிட்டு போகுது. எனக்கு வேலை கிடைச்சதுக்கு நீங்க எதுக்கு சந்தோஷப்படுறீங்க? சாவி நம்ம கையில, சோ பூட்டு உடைக்க தேவையில்ல. ஒன்ன வச்சு அவனை தூக்குறோம், பணம் சம்பாதிக்கிறோம். ஏய் கிறுக்கு, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, முடியாட்டி தள்ளி நில்றா. சான்ஸே இல்லை. நேற்று வரைக்கும் எது எப்படியோ, இனிமே நான் தான் அவருக்கு பாடி கார்டு. என்னை மீறி ஒரு துரும்பு கூட அவர் மேலே படாது. நாங்கெல்லாம் முழிச்சிட்டு இருக்கும் போதே மூக்குத்தி திருடுறவங்க எங்க கிட்டேவா? ஏய், உனக்கு உன்னை பற்றி தான் தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல. எனக்கு தெரியும்ல, ஆளை வச்சு எழுதி கொடுத்துருவேன்ல உன் வீக்னஸ் என்னன்னு. நீ யாருக்கியா தாத்தா? தர்மத்துக்கு தாத்தா. அவளை பார்த்தா எமி ஜாக்சன் தங்கச்சி மாதிரி இல்ல? அப்போ அவன் யார்? யார் பச்சினோ தம்பியா? போதும் வா, கேட்ட தர போய் கேட்ட தர. வாங்க சார், வாங்க 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 வாங்க. ஹலோ சார், நான் பிரகாஷ். சொல்லுங்க பிரகாஷ். கான்ட்ராக்ட் விஷயமா 5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் தரணும். இப்போ எடுத்துட்டு வரலாமா? அட வாங்க சார். வர சொல்றான், போங்க. அதெல்லாம் கவலை கிடையாது. என்னாச்சு? பின்மண்டையில பலமா அடிபட்டிருக்கு, அதனால பிரஷர் அதிகமா இருக்கு. இவ பொழப்பானா மாட்டானா? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல, பிரெயின் தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு. என்னது? பிரெயின் பிரேக் டவுனா? ஹீஸ் அன் அம்னீஷியா. பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எப்போ ஞாபகம் வரும்? எப்போ வேணா வரலாம், ஒரு சின்ன ஷாக்ல கூட வரலாம். டாக்டர், என்னாச்சு? அடிச்ச சிரிச்சிட்டே இருக்கான். எதுக்கு அடிச்சீங்க? நீங்க தானே சொன்னீங்க சின்ன ஷாக் கொடுத்த பழைய ஞாபகம் வந்துரும்ட்டு. அதுக்காக அடிப்பாங்களா? அதை பாருங்க, கண்ணில் தண்ணி வரும், ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கு பேர் தான் சூடோ புல்பார் அஃபெக்ட். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய் அனந்த், சிரிச்சிட்டே இருக்காதடா, வாய தரடா, ஏதாவது பேசுடா, 100 சீடா. ஏய் கண்ணா, கண்ணா சொல்றா, என் மேலே கோவம் அதாக இருந்தால் மன்னிச்சிடுறா, இப்படி பழி வாங்காதடா. தம்பி அனந்து, பாவி பாயிலே, பணத்தை யார்கிட்டடா கொடுத்த? ஹலோ, அனந்த சார் இருக்காரா? இருக்காரு, ஆனா ஞாபகம் தான் இல்ல. என்ன ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க? என்ன சார் பொறுப்பில்லாம் பேசுறீங்க? ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சார். சார் எங்க இருக்காருன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு சார், அவருக்கு தான் ஞாபகம் இல்ல. என்ன சார், அவர் எங்க இருக்காருன்னு அவருக்கு ஞாபகம் இல்லையா? என்ன அர்த்தம் இல்லாம பேசுறீங்க சார்? நீங்க தான் அர்த்தம் புரியாம பேசுறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் டீட்டெயிலா சொல்லுங்க, நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு என்ன வேணும்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் எங்க இருக்காரு நீ ஞாபகப்படுத்தி சொல்லு. ஏன் சார் உங்க ஃப்ரெண்டுங்கிறீங்க, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கே மறந்து போச்சா? நல்ல காமெடி சார் நீங்க. யோ, எனக்கு எப்படி அவர் எங்க இருக்காரு ஞாபகம் இருக்கும்? சார் அவரை மறந்து போயிட்டீங்கன்னா எதுக்கு அனாவசியமா ஃபோன் பண்றீங்க அவருக்கு? எனக்கு அவரை ஞாபகம் இருக்கு சார், அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, அப்படி கேக்குறீங்களா? அப்படி கேளுங்க சார். ஹாஸ்பிட்டல் உள்ளதா இருக்காரு, மண்டையில அடி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். மிடில் அவ்வளோங்கட்டால ஒரு லேசா ஸ்கிராட்ச், பட்டி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாரு. எல்லாத்தையும் மறந்துட்டாரா? சார் பேச்சு மூச்சே கிடையாது சார், ஒன்லி ஸ்மைல்.
நிஜமா எல்லாத்தையும் மறந்துட்டாரா? சார் உங்க அம்மா மேல சத்தியமா நான் சொல்றது. ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டாரா? கட் பண்றது எதுக்கு போன் என்ன டிராப் பண்ணிட்டியா? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. பார்க்ல கூட டிராப் பண்ண மாட்டியா? ஐயோ கோவப்படாத. சரி வா. என்னையா யோ முடியாது போயா. சார் நீங்க போயிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே. என்னையா எதுக்குடா கூப்பிட்ட? டேய் நீ யாருக்கடா பாடி கார்டு? பாடி மாத்திர ரூம் வாசல்ல பாடி கார்டுக்கு என்னடா வேலை? வெக்கமா இல்ல? யோ வெக்கத்தை பத்தி நீ பேசாத. ஷாலு ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தா பாத்துக்கிட்டு இருந்தேன். சீ, இதை சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கத்தை பத்தி நீ பேசாத. அவ ட்ரெஸ் மாத்தினதுக்கு அப்புறம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குடா. ஐயோ கௌரவத்தை பத்தி நீ பேசாதயா. எதை பத்தியுமே பேசாதன்னா நான் எதை பத்தியா பேசுறது? டேய் யாரா அவ? பார்ல பாடுறதானே? பார்ல பாடுறது தப்பு இல்ல, பார்ல பிக்கப் பண்ணி வீட்ல போய் திருடுறதுதான் தப்பு. ஏய் கடத்தல்காரங்கலாம் கருத்து சொல்லக்கூடாது. டேய் கருத்து சொல்றதுக்காக நாங்க என்ன கலிபோர்னியா யூனிவர்சிட்டில படிச்சிட்டு வர முடியும்? ஏய் கலிபோர்னியா அது இதுன்னு கமிட் பண்ணாத, உனக்கு எழுத படிக்க தெரியாது. ஐயோ பாஸ் கூப்பிடுறாரு. விடியா என்ன, நான் கிளம்புறேன். டேய், டேய், ஏய், நில்றா. டேய், டேய். நீ போடா போ. கேரி பேக் தூக்கிறதுக்காக 6 பேக் வச்ச ஒரே பரதேசி நீதான்டா. ஆமா. காரி துப்புனா வழிக்கு விழுந்துருவேன். இனிமே இவனை நம்பி பிரயோஜனமே இல்ல. இதுக்கு முன்னாலே இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. இனிமே வெயிட் பண்ண கூடாது. இனிமே வெயிட் பண்ண கூடாது. இன்னைக்கே பணத்தை தூக்குறோம். இன்னைக்கே பணத்தை தூக்குறோம். யோ என்னையா நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்ற? ஆமா நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்ல. ஐயோ எதுக்கு வர சொன்ன? நான் சொல்றது கவனமா கேளு. ஜாக்கெட் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு கொலை பண்ணணும். 20 கோடியில என் பங்கு 6.5 கோடி. 6.5 கோடிக்கெல்லாம் கொலை பண்றது இல்ல பாஸ். 60 ரூபாய்க்குலாம் ஆயா கழுத்து நெருக்கி இருக்குமே. அது அர்ஜென்ட்டுக்கு. 6 கோடி இல்ல 33 கோடி. 20 கோடியை 3 பிரிச்சா 6.5 கோடி தானே. 33 கோடி எப்படி? பாஸ் பங்கு தப்பா போட்டா வரும் பாஸ். என்ன வாயை மூடிட்டு வா. நீ நினைக்கிற மாதிரி 20 கோடி இல்ல, பின்ன 100 கோடி. எந்திரங்கடா எந்திரங்கடா. நாங்க எங்க இருக்கோம்? எங்க மயங்கனீங்களோ அங்கேயே தான் இருக்கீங்க. 100 கோடி வச்சிருக்கான் அந்த ஆளு. 100 கோடியா? ஏய் நில்லுங்கடா. ஆமா அவனுக்கு 100 கோடி கொடுத்தவன் கோமால இருக்கான். நல்லா பழகிட்டு இருந்த ஜாக் திடீர்னு என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபோன் வேற போகவே இல்ல. பார்த்தா நம்பரை மாத்திருக்கான். இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. 33 கோடினா கொலை பண்ணலாம். பண்ணலாம். முதல்ல அவன் கிட்ட 20 crores தூக்கணும். டன். ஓகே தூக்குறோம் போகிறோம். தூக்குறோம். ஒரு டீ வாங்கிக்கடா. படே. அந்த சூட்கேஸ் இந்த மாதிரி தான் இருக்குமா? இதே மாதிரி சூட்கேஸ் தான் நான் பார்த்தேன். இப்போ எதுக்கு பாஸ் கொத்தனார் மாதிரி கல்ல அடிக்கணுங்கிறீங்க? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 20 கோடி ரூபாய். அந்த வெயிட்டை ரீப்ளேஸ் பண்ண வேணாம்? 20 கோடி 20 lakhs. ஏய் வெளிய சொல்ல மாட்டேன் பாஸ். இது பணமா? யோ இது நம்ம கொண்டு வந்த சூட்கேஸ்யா? அப்ப பணம் இருக்கிறது எங்க? தெரியலையே. இங்க தான் சூட்கேஸ் இருந்தது. சரி இதை இங்க வை, தேடுவோம். தள்ளி வை. ஏதோ சத்தம் கேட்கல. முதல்ல எஸ்கேப் ஆகும். வா போ போ. ஷாலு பாஸ் நம்ம 2 பேரும் 2 மணிக்கு வர சொல்றாரு. வா போலாம். இப்போ எதுக்கு மூஞ்சில ஓட்ட அடிக்கிறீங்க? பிரதேசி போடா. இது முதல்ல சொல்ல வேண்டியது தானே. பெரிய ஆக்ஷன் ஹீரோ நினைப்பு சைக்கிளே காட்டுறாரு. எங்க வச்சிருப்பான்? காணோமே. ஷாலு இங்க எங்க இல்ல, பேசாம அவங்ககிட்ட கட்டுருமா? கேட்ட மாட்டிக்க மாட்டோம். ஆமால. எங்க போனா அந்த பாஸ்? திருட்டு பைய புள்ள அவன் வேலையை காட்டானே.
தேடி தேடி பார்க்குற மாட்டானே. டேய் யாரா அவன் வீட்டு வராண்டால படுத்துட்டு பாஸ்? நீங்களா? என்ன பாஸ் பாக்கெட்ல இருந்த சில்லறையெல்லாம் கீழே கொட்டி வச்சிருக்கீங்க? அது போற வரவன் போட்டு போனது. மூஞ்சி மேட்ச் ஆயிருக்கும், அதான் போட்டு போயிருப்பானுங்க. போட்டணும். என்ன டான், எங்களை ஏமாத்த மனசு வரலையா? டேய் மரியாதையா நடந்துக்கும். எங்க பாஸ் பாக்குறதுக்கு தான் டான் மாதிரி இருப்பாரு. தாடியை மீசி சேவ் பண்ணி பார்த்தனா போட்டு மேல பிள்ளையார் கோயில் குருக்கள் மாதிரியா இருப்பாரு. இப்ப மந்திரம்லாம் சொல்ல இருப்பாரு. டேய் பண்ணி ஒரு குடும்ப மந்திரம். சரி பணத்தெடு, என்ன பார்க்கலாம். ஆமா எடுங்க பாஸ். பாவம் பாஸ், அவ்வளவு பணத்தை ஒண்டியா எடுத்துன்னு வந்திருக்காப்புல. என்ன பாஸ் கல்லு மாறி போச்சு? இதாண்டா இருந்தது. ஹலோ, நான் ரீச் ஆயிட்டேன். வெரி குட். உங்க நெக்ஸ்ட் மூவ்? ஹெல்ப்புக்கு ஒருத்தர் நம்பர் தரேன், நீங்களே என்னாச்சு? இதோ இப்போ அனுப்பிடுறேன். ஓகே, மெசேஜ் பண்ணுங்க. ஹலோ, ஐ எம் ஜேம்ஸ். இருந்துட்டு போ, எனக்கு என்ன இப்போ? குபேர் கிட்ட ஹெல்ப்புக்கு ஒருத்தர் நம்பர் கேட்டிருந்தேன், உங்க நம்பர் கொடுத்தாரு. எனக்கு வேலை பார்த்து தான் பழக்கம், ஹெல்ப் பண்ணி பழக்கம் இல்லை. சரி, இதுவும் ஒரு வேலை தான், நேரில் மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு அசிஸ்டன்ட் வரும். ஏன் நீ வர மாட்டியா? இந்த டான் வரணும்னா ஒன்று மேட்டர் பெருசாக இருக்கணும், இல்லை மீட்டர் பெருசாக இருக்கணும். சரி, இது ஒரு சின்ன வேலை தான், உன் அசிஸ்டண்ட்டியாக இருக்கும். ஓகே, சாயந்தரம் 5 மணிக்கு கோல்டன் ரெஸ்டாரண்ட் வந்துடு. பில்லை நீ தான் கட்டணும். சரி. ஜெய் மண்டா வெயிடா. பாஸ், நானும் 1 மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து ஒரே ஒரு சிப்பாவது அடிக்க விடுங்க பாஸ். ஏன் பாஸ் இப்படி என் வயிற்றுச்சல் கொட்டிக்கிறீங்க? டேய் அதே வயிற்றுச்சலோட தாண்டா நானும் 1 மணி நேரமாக உட்காந்துக்கிறேன். அவன் வருவானா வாங்கி தருவானான்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறேன். அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டு கிருஷ்ணன் நினச்சிக்கா. பில்லு கட்ட முடியாமல் இந்த ஹோட்டலில் எச்சல தான் பொறுக்கணும். நம்ம சும்மா இருக்க மாட்டே. நீ ஏற்கனவே பொறுக்கணும் தானே பாஸ்? அதெல்லாம் பழைய டியூட்டிடா, அதெல்லாம் என் ஞாபகம் பத்துற மண்டக்கம். யாரா அவன் மசாஜ் கிளப்பில் டோர் தந்த ஒரு மாதிரிக்கிறான்? ஐ எம் ஜேம்ஸ் ஃப்ரம் இந்தியா. சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? ஐயோ மனசில் மாதவன் நினப்பு கணச்சிட்டு போகிறார். இல்லை, வெளியே வாட்ச்மேன் கிட்ட கேட்டேன், எந்த மூஞ்சி இங்கே வந்து ரெகுலராக டிப்ஸ் கொடுக்காம போகிற மூஞ்சின்னு. அவன் உன் மூஞ்ச காட்டினான். இப்போ தெரிந்த பாஸ் டிப்ஸ் கொடுக்காம போனால் எவ்வளோ அசிங்கன்னு. அதை நீ சொல்கிற. அவனை வெளியே போய் என்ன பண்ணுறன்னு பார். சண்டை போட போகிறீங்களா? இல்லை, நானா வந்த சண்டை விட மாட்டேன். வந்தால் வாங்கிக்குவார். எடுத்து குடிங்க குடிங்க பிரதர். குட்ரா சீக்கிரம் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறான். டேய் சார் கமிட் ஆகிட்டார், எடுத்து குடி. சரி, மேட்ருக்கு வரியா? நான் வரேங்க. என் பாஸ் விட மாட்டானே, எல்லா கமிட்மெண்ட் அவனே வச்சுக்கிறானே. இது அந்த மேட்ரு இல்லை. வேற? இந்த நம்பர் தெரியுமா? 60,60,22. அப்படி படிக்கக்கூடாது. 606022 ஃபோன் நம்பர். யாருதுன்னு தெரியுமா? இது குடும்ப நம்பர் ஆச்சு. இவன் ஏன் கேட்குறான்? என்ன தெரியுமா? தெரியாது சார். ஒரே செகண்டு. ஹலோ பாஸ். अच्छा अच्छा ठीक है. எதுக்கு வாய் மூடிட்டு பேசுற? உங்களுக்கு மலாய் பாஷை தெரிஞ்சா லிப்ஸிங்க்கு வச்சு கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாஸ் வாய் மூடிட்டு பேசுறாரு. எஸ் மண்டை. பாஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு இருக்கான். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. டே மண்டை வாடா போகலாம். பாஸ் வந்த கெஸ்ட்டுக்கு முன்னாடி கிளம்புறது தப்பு பாஸ். அப்போ அவன் பில்லு நீயே சேர்த்து பாஸ் கொடுத்து. பாஸ் 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 பாஸ். உன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு 3 வாட்டி வாந்தி வருது. எதுக்கடா வர சொன்ன? ஏய் இது ஜாக் பாஸ் தானே? திருடிட்டியா? ஆமா, அவன் நல்லவன் இல்ல. யார் வீட்டு பணமோ நம்மளுக்கு யூஸ் ஆகட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். நிஜமாவா? ஆமா, உன் கேன்சருக்கு என் வீட்டுக்கு. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? உன்னை பிடிக்காது நான் எப்ப சொன்னேன்? அப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு கேன்சர் இல்லை. அது எனக்கு அப்பவே தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டியா? நீ கண்டுபிடிச்சிட்ட, நான் கண்டுபிடிக்கல. பேரனுக்குள்ள அறிவு தாத்தாவுக்கு இல்லைன்னு பெரிய புராணத்தில் பில்லா முனுசாமி சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அவள் அழுதுகிட்டே ஓடி வந்து அவளுக்கு கேன்சருங்கிற விஷயத்த சொன்னப்போ ஆறுதல் சொல்ல வேண்டிய நான் அழுதுகிட்டே அவளுக்கு கேன்சருங்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு வரைக்கும் அழுது பழக்கமில்லாத இந்த அப்பாவிக்கு அவள் அழுததை பார்த்தோன்னு அழுக வந்துருச்சு.
நான் அழுது அவழுது, அதுக்கப்புறம் அவழுது நான் அழுது. எங்கள் அழுக ஆறா பெருக்கெடுத்து அரபிக்கடலில் கலந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் ஆடு மாதிரி நீ வந்து மாட்டின. உனக்கு வரவே வராதுன்னு தெரிஞ்சிருந்தோம். நாங்கள் அழுது உன்னையும் அழ வச்சோம். நீ அழுது முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அதே படிக்கட்டோட அடுத்த பக்கத்தில் என்ன உட்கார வச்சு அவளுக்கு கேன்சர் இல்லைங்கிற விஷயத்த சொன்ன. உடனே ஓன் அலறிக்கிட்டே ஓடி வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்ல நீ ஓங்கி அரைஞ்சிருவியோங்கிற பயத்தில் எனக்கு அழுக வந்துருச்சு. இன்னைக்கு அவளே அவவாயால் அவளுக்கு கேன்சர் இல்லைங்கிற விஷயத்தை அப்பட்டமா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் அழுகையா வருதுடா. ஏ ஜேம்ஸ், அதோ என்ன மன்னிச்சிடுறா. நீ எங்கடா இங்க நிக்கிற? என் பேர் எங்க? 1 மணி நேரமா பேசினேன், 1.5 கிலோமீட்டர் வந்துட்டேன். திரும்பி பாரு, யாராவது இருக்காங்க? நான் யாருமே இல்ல. உன்னை வச்சு அவனுங்களை பிடிக்கணும். வாடா. ஒரே ஒரு நிமிஷம் கையட. யா ஒரு மாதிரியா ஓடுறேன், பிடிச்சிக்க. ஹாய் ஹாய் தம்பி, டேய் நில்லு. ஏய், இங்க பக்கத்துல தான் இருக்கா. ஜோ, ஒரு பொண்ணு தொட்ட கூடாது. பேக தொடுங்கடா பார்க்கலாம். எதுக்கு இவன் பீச்சில் நடராஜ பெருமான் நிற்கிறான்? தொடுங்கடா. பேக தொட சொன்னா பேக்க தொட்டுட்டீங்களடா. சீக்கிரம் வா. என்ன இடி இடிச்சு விட்டானுங்க? ஐயோ, என்னடா? டேய், பர்ஸ் பர்ஸ். என்னடா? டேய் பர்ஸ்டா, வாடா. டேய், அட பாவி. ஐயோ ஐயோ. ஏண்டா பரதேசி பையல கையில கடசத விட்டுட்டிய. பாஸ், உங்களை மட்டும் தானே கூப்பிட்டேன், நீங்க மட்டும் தானே வரணும். அவளையா கூப்பிட்டேன்? நீ அறிவு கட்டவனே, வாடா போலாம். கொஞ்சம் விடுங்க பாஸ். டேய் பாஸ், நடக்க வேற முடியல, தொட்டிட்டு வரானுங்க. வந்துட்டீங்களா? முடிஞ்சா புடிங்கடி, எறா வண்டிய. டேய் மாங்கா, கழிசட அறிவு கட்டவனே. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, மரியாதை கட்டு போவோம். போகடி. போடி. ஐயோ பர்ஸ், குரங்குக்குள்ள இருந்த கதையை ஆக்கிட்டாளுங்களே. மிச்சம் 4 கிழிஞ்ச நோட்டு இருக்கு. அது கொண்டு போய் கொடுத்தா 80 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. என்கிட்ட 15 கிழிஞ்ச நோட்டு இருக்கு. ஒரு நோட்டுக்கு 20 கோடினாலும் 300 கோடி ரூபா. முட்டாள் மாதிரி பேசாத. ஒரு நோட்டுக்கு 20 கோடி, 4 நோட்டுக்கு 80 கோடி. 80 கோடியை நாம வாங்கி கிழிச்சு கொடுத்தா ஒரு நோட்டுக்கு 20 கோடி ரூபாய் வீதம். 2 8 16, 2 0 1600 கோடி. மூளையோ சொன்னேன். அப்ப அந்த 1600 கோடி கிழிச்சா உன் மூஞ்சி கிழிச்சிருவேன். அந்த 100 கோடி ஏன் பணம், நான் அடிச்சது. அது எப்பயோ அடிச்சாச்சு, ஒழுங்கா பிரிக்கிற வழியை பாருங்க. சரி, நானே பிரிக்கிறேன். எனக்கு 40 கோடி. எனக்கு பாஸ் ஆயிருக்கிறதுனால இவருக்கு 40 கோடி. மத்ததெல்லாம் நீங்க சண்டை போடாம பிரிச்சிங்க. குரங்கு அப்பந்தின கதை மாதிரி இருக்கு. ஏன் சார், குரங்கு அப்பன் தின்னுமா? திம்பியாட வாங்கி நேத்து குத்துனடா வழுக்க பாவி. சரி கோச்சுக்காத. சில சமயம் திங்க, சில சமயம் வாங்கி கொடுக்கும். இப்போ இது ரொம்ப முக்கியமா? நான் பங்கு போடுறேன். இப்போ மினிஸ்டர்ட்டேருந்து பணம் திருடுறது கஷ்டமா, இல்ல திருடன்ட்டேருந்து பணம் திருடுறது கஷ்டமா, இல்ல திருடன்ட்டேருந்து திருடின பணத்தை திருடுறது கஷ்டமா? திருடங்கிட்டேன் திருடானே, அவன்கிட்ட திருடுறதுதான் கஷ்டம். அப்போ அந்த மினிஸ்டர்ட்டேருந்து திருடின ஜாக்குக்கு 5 கோடி, ஜாக்டேருந்து திருடின ஜெய்க்கு 10 கோடி, ஜெயிட்டேருந்து திருடின எனக்கு ஒரு 50 கோடி. மற்றது எல்லாமே நீங்க வச்சு பிரிச்சுக்கோங்க. இந்த சட்டைக்கு எதுவும் தேவையில்லை. ஏய், யாரை பார்த்து சொட்டன்ற? விக்கு வச்சானா வில்லன் மாதிரியா இருப்பேன் தெரியுமா? நங்குன்னு குட்டினா நடுமட்ட நாசம் ஆயிடும். நாக்கு பூச்சி மாதிரி இருந்துகிட்டு நாராசமா பேசுறியா? நான்சென்ஸ். நமக்குள்ள எதுக்கு சண்டை? அப்ப வாங்க பாஸ், வெளிய போய் வாட்ச்மேன் கிட்ட சண்டை போடலாம். ஹலோ, சாரி பாஸ். இப்போ இங்க சண்டை போட வரல, பங்கு போட வந்திருக்கோம். யார் பணத்தை யார் பங்கு போடுறது? மக்கள் பணத்தை மக்கள் பங்கு போடுறோம். இதுல என்ன தப்பு? நாம மொத்தம் 8 பேர், இருக்கிறது 100 கோடி. எப்படி பிரிக்க போறோம்? பாஸ், நான் ஒன்னு பாஸ்போர்ட்ல கரெக்ட் பண்ணல, அவளுக்கு ஃபோன் பண்ணனா புருஷனோட வந்துருவா. 10க்கு 10 பிரிச்சிடலாம். நான் ஒன்ன பிரிச்சிருவேன். எல்லாம் பாத்ரூம் கட்டுற மாதிரி 10க்கு 10. நிறுத்துங்க.
ஆளுக்கு 12 கோடி 8 பேர் 86 கோடி ரூபாய். ஆய் பெரிய மனுஷன் தேங்க்ஸ். அடிச்சி யோ அவனே தப்பா சொல்லிட்டு இருக்கான். பெரிய மனுஷனா நீ? 96 கோடி. 96 கோடி தான். அப்ப மிச்சம் 4 கோடி. அது ஆளுக்கு 50 லட்சம் பிரிச்சுக்கலாம். அப்ப 12 கோடி நேரா சொல்லிருக்கலாம்ல. மூஞ்சி பாரு. எனக்கு அவ்வளோலாம் கணக்கு தெரியாது. சரி எனக்கு ஓகே. எங்க எல்லாருக்கும் ஓகே. பணத்தை கொண்டு வந்தது நானு, எனக்கும் 12 கோடி தானா? கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? காப்பாத்திக்க தெரியல. சரியான கேள்வி, முழிக்கிறான் பார். இப்போ பணத்தை நம்ம பிரிக்க முடியாது. நாளைக்கு தான் முழு பணம் கைக்கு வரும். அப்போ அந்த நோட்டுங்கெல்லாம் அது ஜாக் கிட்டே இருக்கட்டும். நாம எல்லாரும் ஜாக் கூடவே இருப்போம். அது எப்படி முடியும்? ஹோட்டல்ல கூட ரூம் தனித்தனியா இருக்குமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நாம எல்லாம் அங்கேயே தங்கிக்கலாம். ஷாலு, நீ செருப்பால் அடிக்க மாட்டேன்னா செல்லம்மா ஒன்று கேட்கட்டுமா? என்ன? ஒன்றும் இல்லை, என் பேரன் கூட ஜோடி சேர்ந்து எனக்குள்ளே இருந்த வீரம் வெளிப்படாமையே போயிட்டான். அதனால இனிமேல் நாம் 2 பேரும் ஜோடி சேரலாமா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? என் 12 கோடி உனக்கு தான். அப்படியா ஹனி? ஷாலு 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 ஷாலு. அட பாவிகளா, ஒரு பாலை உதைக்கிறதுக்கு ஊரே திரண்டு வரீங்களே, இவ்வளவு காம்படிஷனா? இனிமே நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீ நானும் கூட்டு போடுங்கடா பீட்டு.